பீட்ரூட் பொரியல் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட்டி கிச்சன் சேனல். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கணும். கருவேப்பிலை வந்து அவ்வளோ நல்லதுங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அது என்ன பண்ணணும்னா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் பொரிய விடணும். பொரிச்சா அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இப்போ அதில் காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்க போகிறோம். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்களவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னே தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. பீட்ரூட் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது நம்ம சாப்பிட சில பேருக்கு பிடிக்காது. எனக்குமே சாப்பிட பிடிக்காதுங்க. அதனால தான் எப்படி செஞ்சால் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறோம். பீட்ரூட் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதை நம்ம வேக விட போகிறோம். 5 minutes later. பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வற்றி வெந்திருக்கா. இதில் இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுவே போடும். பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் காரம் நிறையா போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். A few moments later. இப்போ இதில் நம்ம கொண்டக்கடலை அப்புறம் மொச்சக்கொட்டை இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். வெறும் கொண்டக்கடலை மட்டும் சேர்த்தாலும் அதுவுமே ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த பீட்ரூட் செய்யும்போது இதில் கொண்டக்கடலை சேர்க்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு நிறையா சேர்க்கலாம். இதெல்லாம் டேஸ்ட்டு அழகாக எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். வெறும் தேங்காவை ஆட் பண்ண போகிறதுல இதுதான் பீட்ரூட்டுக்கு ஒரு ஃபைனல் டச், ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. இதுதாங்க. இந்த மாதிரி தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், பூண்டு இதை நல்லா பரப்பரப்பாக அரைச்சி அதை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதுன்றவங்க கூட இதை வேணும்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்.